இந்த தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒன்று முக்கியமாக நல்லதை பார்த்து நாம் பாராட்ட வேண்டும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கையை நீட்டி உன் சகோதரனை கண்டனம் செய்யாதே, தப்பு சொல்லாதே. நீ என்னதான் உபவாசம் இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் அது எனக்கு பிடிக்கலன்னு சாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நேற்று எது உண்மையான நோன்பு? உன்னிடம் இருப்பதை நீ பகிர்ந்து கொள்ளும் போது, அடிமைக்கு விடுதலை கொடுக்கும்போது, அதுதானே எனக்கு ஏற்ற நோன்பு என்று நேற்றும் நாம் வாசித்தோம், இன்றைக்கும் வாசிக்கின்றோம். ஓய்வு நாள் எனக்கு எரிச்சலைத்தான் தருகிறது. நீ ஓய்வு நாளில் கூட என்னை என் மாட்சியை தேடவில்லை, சுயநலமையாக இருக்கிறாய். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள்.